இல்ல முதலமைச்சர் ஒரு கேள்வி கேட்கிறேன். பெண்களின் உரிமை மறுக்கப்பட்டது வெற்றியா? பெண்கள் குரல் கூடுதல் குரல் பாராளுமன்றத்தில் ஒலித்திருக்குமே, அதை முடக்கி இருக்கிறீர்கள், இது வெற்றியா? வெற்றி என்றால் அதன் அர்த்தம் என்ன என்பதை நான் கேள்வி கேட்கிறேன். பெண்களுக்கு உரிமை சுதந்திரம் அடைந்து 75 வருஷங்களுக்கு பின்னால் பெண்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு கிடைக்க இருந்தது. நான் கேட்கிறேன், நான் பஞ்சாயத்தில் கொடுத்துட்டோம், அதுவும் சட்டமாக்கப்பட்டது தான். ஆனா பாராளுமன்றத்தில், அதாவது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் என்ன சொல்கிறார்? சட்டம் இயற்றக்கூடிய நிலையில் பெண்கள் இருக்க வேண்டும், முடிவு எடுக்கக்கூடிய நிலையில் பெண்கள் இருக்க வேண்டும். முடிவு எடுக்கக்கூடிய நிலையில் பெண்கள் இருக்க வேண்டும் என்று பாரத பிரதமர் சொல்கிறார். பெண்களின் அதிகாரம் முடிவுக்கு வர வேண்டும் என்று முதலமைச்சர் சொல்கிறார். காங்கிரஸ் நீடிக்குமான்னு அவர்கிட்ட கேட்க சொல்லுங்க. பாஜகவை தமிழ்நாட்டில் நுழைய விடுறது இருக்கட்டும், இருக்கிற பாஜக பலமாவே தான் நாங்கள் இருந்து கொண்டு இருக்கிறோம். தேர்தல் முடிவு வரட்டும், காங்கிரஸ் எப்படி போகுதுன்னு நம்ம பார்க்க தான் போறோம். காங்கிரஸ் ஏற்கனவே பெண்களுக்கு எதிரானது என்று அவங்க மாநில மகளிர் அணி தலைவியையே இடைநீக்கம் செய்து அவங்க குரலை நசுக்கி அவங்க எதுவுமே பேசக்கூடாது என்று சிறுபான்மைன்னு சொல்றாங்க. ஒரு சிறுபான்மையினத்து பெண் இந்த அளவுக்கு வரன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கணும். அதை பற்றி ஏன் கேள்வி கேட்க மறுக்கிறீர்கள்? கனிமொழி எங்க போனாங்க பெண்கள் உரிமையை பற்றி பேசும்போது? ஸ்டாலின் எங்க போனார்? அதனால இவங்க பெண்கள் உரிமை என்று இவர்கள் பேசுவதே ஒரு பொய்யான முகம் என்பதைத்தான் நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். பெண்களுக்கு அநீதி இழைத்துவிட்டு அதை கொண்டாடும் முதலமைச்சரை நாங்கள் தீர்க்கமாக எதிர்க்கிறோம் என்பது எங்களது. இல்ல, இப்ப வாக்கெடுப்பு நடந்திருக்கிறது, அரசியல் ரீதியாக விவாதம் நடத்தி அதுக்கப்புறம் அது என்ன என்று முடிவெடுப்பாங்க. ஆனால் இம்மீடியட்டாக அது தோற்கடிக்கப்பட்டிருப்பதனால் வாய்ப்புகள் மிக குறைவாகத்தான் இருக்கிறது. பெண்களுக்கும் வாய்ப்புகள் குறைவாகத்தான் கிடைக்கும். இது மன்னிக்க முடியாத குற்றம். ஜனநாயக நாட்டில் சரி பாதியாக இருக்கின்ற பெண்களுக்கு உரிமை எதிர்கட்சிகளான காங்கிரஸ், திமுக போன்ற கட்சிகளால் மறுக்கப்பட்டிருக்கிறது. பெண்களின் உரிமை குரலை நசுக்கி இருக்கிறது என்று தான் நேரடியான குற்றச்சாட்டை நாங்கள் வைக்கிறோம். நீங்க 1000 கருத்து சொல்லலாம், நாங்க தமிழகத்தோடு அப்ப பெண்களின் உரிமையை மறுத்து விட்டு தமிழகத்தின் உரிமையை பாதுகாக்கிறீர்களா? என்னோட முதல் கேள்வி. இரண்டாவது, 2014 19 ஏன் பாஜக கொண்டு வரல என்று கேட்கின்ற நீங்கள், பல ஆண்டுகள் மத்தியில் நீங்கள் கூட்டணி ஆட்சியில் இருந்தீர்களே, அப்பொழுது ஏன் பெண்கள் மசோதா பற்றி எந்த கவலையும் கொள்ளவில்லை? கொண்டு வரும்பொழுதெல்லாம் அதை எதிர்த்து வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி செய்யும் பொழுது 4 முறை கொண்டு வர முயற்சி செய்தார். ஆக இப்படி இருக்கும் பொழுது உள்ள இருந்துகிட்டே அப்போ நீங்க எதுக்க தான் செஞ்சீங்க. நிச்சயமாக தமிழகத்து பெண்கள் இதற்கு தக்க பதிலடியை 2026 தேர்தலில் கொடுக்க வேண்டும் என்பது எனது. அடுத்த மீட்டிங்ல என்ன பேசுவாங்கன்னா, முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கான எதை மறுத்தார்? பெண்களுக்கான உரிமையை தானே மறுத்தார், வேற என்ன செய்தார்னு பேசுவாங்க. அதை அவர் கேட்டுக்கொண்டுதான் இருக்க போகிறார். உண்மையதானே சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா அதை தவிர்த்து யாரா இருந்தாலும், அது சகோதரி பிரேமலதாவேவா இருந்தாலும், பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்று சொன்னால் மிகப்பெரிய பொய்யை சொல்கிறார்கள் என்று பெண்கள் யாரும் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. ஆக பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்று எதிரணியை சார்ந்தவர்கள் கூட சொல்ல முடியாது என்பதுதான் ஒரு கருத்து. கமலஹாசனுக்கு சில நேரங்கள் அவரே வசனம் எழுதிக்குவாரு, பொய்யான வசனங்கள்லாம் எழுதிக்கு வருவாரு. ராஜராஜன் குடமுழுக்குக்கும் சேகர் பாபு குடமுழுக்குக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. ராஜராஜன் குடமுழுக்கு நேர்மையா நடத்தினார். சேகர் பாபு குடமுழுக்குகளாம் மறைமுகமாக அவசர அவசரமாக நடைபெற்ற குடமுழுக்கு. இன்னொன்று, ராஜராஜ சோழன் நேரடியாக குடமுழுக்கில் பங்கெடுத்துக் கொண்டார். தமிழகத்தை ஆட்சி செய்கின்ற முதலமைச்சர் நேரடியாக எந்த குடமுழுக்கில பங்கெடுத்துக் கொண்டாரா? எது உங்களை தடுக்கிறது? கமலஹாசன் அதுக்கு பதில் சொல்லுங்க. ஏதோ ராஜ்யசபா சீட் கொடுத்துட்டாங்கன்றதுக்காக இன்னும் எவ்வளவெல்லாம் பேச போறாரோ, எவ்வளவு நம்ம கேட்க போறோமோ, நமக்கு பயமா இருக்கு. அவ்வளவுதான். ஓகே.